திமுகவின் அறிவு திருவிழாவை இது அறிவு திருவிழாவா அல்லது அவதூறு திருவிழாவா அப்படின்னு சில கேள்விகளை விஜய் அவர்கள் எழுப்பியிருக்காங்க. அறிவு திருவிழான்னு வச்சு அவருக்கும் அழைப்பு கொடுத்தோம் மேடம். அந்த அளவுக்கு வந்தாலாவது அறிவு வரும்னு. நாற்பத்தி ஒரு பேர் செத்தவன் குடும்பம் தான் இங்கே வந்து கொல்லி வாங்கிட்டு போய் அங்கே போட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக அந்த பாடியே இங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தா பனையூரில் விஜய் தலைமையில் இங்கேயே மேலே வச்சு அடக்க முடியும். முழு காரணம் திமுக தான் ஒரு குற்றச்சாட்டை விஜய் அவர்களும் அது சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ முடிவு சொல்லட்டும். முட்டாள் பயில் உட்கறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இப்ப வந்து தாவேகா வந்துட்டு திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சுட்டே இருக்காங்க. திமுகவும் அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய சில விஷயங்களை பார்க்கும்பொழுது அதை ஒத்துக்கிறாங்களா திமுக? இப்ப வந்த கட்சியை தனக்கு போட்டியா நினைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கருத்து வருது. இந்த முட்டாப்பொருவோ வால் வளர்ந்தோர் நலச்சங்கம் மாதிரி இந்த அரசியல் கட்சி இவங்கெல்லாம் நாங்கள் எதிரியா பார்க்கல. அதெல்லாம் விட்டுருங்க, இவனெல்லாம் தனியா விடுங்க. இவனெல்லாம் வந்து ஆசிரமத்தில் சேர்க்க வேண்டிய ஆளு மேடம். எதிரியா பார்க்கலன்னு சொல்றீங்க, ஆனா அவங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் பதிலடி இப்ப நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்கறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லாம என்ன சொல்றேன்? திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட திமுகவின் சட்டத்துறை இணை செயலாளர் திரு சூர்யா வெற்றிக்கொண்டன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து திமுக குறித்து தொடர் விமர்சனங்களை வச்சுட்டே இருக்காரு, கடுமையான விமர்சனங்களை வச்சிருந்தாரு. அதை எதிர்த்து இப்ப முதல்வர் வரைக்கும் விஜய் எதிர்த்து பேசக்கூடிய காட்சிகளை நம்ம பாக்குறோம். அந்த வகையில வந்து அறிவு திருவிழா, திமுகவின் அறிவு திருவிழாவை இது அறிவு திருவிழாவா அல்லது அவதூறு திருவிழாவா அப்படின்னு சில கேள்விகளை விஜய் அவர்கள் எழுப்பியிருக்காங்களே சார். அறிவு திருவிழான்னு வச்சு அவருக்கும் அழைப்பு கொடுத்தோம் மேடம். அந்த அளவுக்கு வந்தாலாவது அறிவு வரும்னு. வரல, அந்த கட்சிக்காரனும் வரல, நாங்க என்ன பண்றது? எல்லாருக்கும் அழைப்பு வந்திருந்தா அவரை உட்கார வைத்து அவரை வந்திருந்தா நாங்க அப்ளை பண்ணிடுவோம். வந்திருந்தா கொஞ்சம் அறிவு வந்திருக்கும். அதனால நாங்க என்ன பண்றது? வரலன்னு அவதூறு பரப்பிட்டீங்களா? நாங்க ஒண்ணுமே பண்ணலையே. அவராதான் மூளைக்கு மூளை உட்காந்துட்டு கத்திட்டு இருக்காரு. அவராதான் புரிதல் இல்லாம பேசிட்டு இருக்காரு. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், பாவம் இருந்தாலும் ஆரம்பிச்ச நேரம் சரியில்லை. அதனால அதுக்கு சனிக்கிழமை பயணத்தை ஆரம்பிச்சாரு, 7:30 சனி கூடயே சுத்துது. அதான் 41 பேர் செத்துருக்கான். 41 பேர் செத்தவன் குடும்பம் தான் இங்க வந்து கொல்லி வாங்கிட்டு போய் அங்க போட்டிருக்கான். அதுக்கு பதிலாக அந்த பாடியே இங்க எடுத்துட்டு வந்திருந்தா பனையூர்ல விஜய் தலைமையில இங்கேயே மேல வச்சு அடக்க முடியிருப்பான். இனிமே தாவகாரன் எவன் செத்தாலும் பனையூரில் அடக்கம் செய்யப்படும். முழு காரணம் திமுக தான் ஒரு குற்றச்சாட்டை விஜய் அவர்களும் அது சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ முடிவு சொல்லட்டும். முட்டாள் பயில் உட்கறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. உச்ச நீதிமன்றம் நறுக்கு என்று கொட்டி அமைச்சது அப்படின்றாங்களே சார். யாரை கொட்டுச்சுன்னு பொறுமையா முடிவு எடுக்கட்டும். எங்களை கொட்டுறதுக்கு அதுல என்ன இருக்கு? எங்களுக்கு ஒண்ணுமே வேலை இல்லை. நாங்க தான் A to Z எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். போட்ட எஸ்ஐடி போட்டது இங்க இருக்கிற ஜட்ஜி, நாங்க போடல. அப்ப ஜட்ஜை கொட்டுனதா சொல்றாரா விஜய்? இந்த ஜட்ஜை கொட்டுனாங்க நறுக்குன்னு. அவர் போட்ட எஸ்ஐடி தான் கழிச்சிருச்சு. நாங்க போட்ட தனிநபர் கமிஷனையும் கழிச்சிது. இவ்வளவுதானே. அது ஒன்றும் வேற ஒன்றும் பெரிய மழைலாம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி எங்ககிட்ட வந்து அவங்க என்ன வேணாலும் கேட்கட்டும். எனி டைம் நாங்கள் திறந்த புத்தகமா இருக்கோம். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது தமிழக முதல்வர் 24 மணி நேரமும் திறந்து கதை வச்சிருக்காரு. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிற மாதிரி நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். என்ன டவுட் வேணாலும் எங்களுக்காக சொல்லுங்க, நாங்கள் கொடுக்குறோம். கொலகாரம் யாருன்னு கண்டுபிடிங்க. இவங்கள மாதிரி வருவானோ, கூட்டு வருவானோ, கொலை பண்ணுவானோ, நாங்கள் என்ன பண்றது? அதுக்கெல்லாம் முடிவு சுப்ரீம் கோர்ட் சொல்லட்டும் மேடம். அப்புறம் பார்த்துக்கோங்க. தமிழகத்தின் கடந்த 75 ஆண்டு காலமா வந்து திமுக அதிமுக அந்த இருபெரும் கட்சிகள் தான் பிரதான கட்சியா இருக்காங்க. ஆனா இப்ப வந்து தாவேகா வந்துட்டு திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சுட்டே இருக்காங்க. திமுகவும் அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய சில விஷயங்களை பார்க்கும்பொழுது அதை ஒத்துக்கிறாங்களா திமுக? இப்ப வந்த கட்சியை தனக்கு போட்டியா நினைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கருத்து வருது சார். மேடம், நாங்க வந்து இங்க யாரையும் போட்டியா கருதல. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது மக்களோட பாதுகாப்பு. எங்களால் ஆட்சிக்கு வந்தால் ஏதாவது செய்ய முடியுமா? எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. எங்க கொள்கையை நிறைவேற்றுவதற்கு தான் எங்க பேரறிஞர் அண்ணா இந்த திமுகவை உருவாக்குனார். அந்த கொள்கையில இமி அளவு குறையாம நாங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம். இப்ப அன்றாட தேவைகள் மக்களுக்கு என்ன தேவையோ வறுமையை ஒழிக்கிறதுக்கு போராடுறோம். வளர்ச்சி பாதையை நோக்கி போராடுறோம். இவ்வளவுதான் எங்களுக்கு ரெண்டு. இதை நோக்கி தான் எங்களுக்கு போயிட்டு இருக்கமே ஒழிய எங்களோட எதிரி தமிழ்நாட்டு மக்களோட வறுமை தான். எங்களோட குறிக்கோள் தமிழ்நாட்டு மக்களோட வளர்ச்சி தான். இந்த முட்டாப்பொருவோ இந்த வால் வளர்ந்தோர் நலச்சங்கம் மாதிரி
இந்த அரசியல் கட்சி இவனெல்லாம் நாங்க எதிரியா பார்க்கல, அதெல்லாம் விட்டுருங்க, இவனெல்லாம் தனியா விடுங்க. இவனெல்லாம் வந்து எதிரியா பார்க்கலன்னு ஆசிரமத்துல சொல்றீங்க சேர்க்க சார். வேண்டிய ஆளு மேடம். எதிரியா பார்க்கலன்னு சொல்றீங்க. ஆனா அவங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் பதிலடி இப்ப நீங்க வருதே என்ன சார். ஒரு கேள்வி கேட்கறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லாம என்ன சொல்றது? பதில் சொல்ல அதனால நீங்க வந்து எனக்கு ஒரு பெரிய எதிரின்னு கருதுறதா, இல்ல என்ன மாதிரி நீங்களும் ஒரு பெரிய அரசியல் தலைவரும் நான் மதிச்சு பேர முடியுமா? நீங்க ஒரு ரிப்போர்ட்டரு, நீங்க என்ன கேட்குறீங்க, நான் பதில் சொல்றேன். அவன் ஒரு என் பார்வையில் அவன் ஒரு தமிழக குடிமகன், இந்திய குடிமகன், கேள்வி கேட்கறான், பதில் சொல்றேன், இவ்வளவுதான். அவனை நான் ஒரு பெரிய தலைவராக மதிச்சு, அப்படியே நடிகர் விஜய் தலைவராக மதிச்சு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு போனீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. என் பார்வையில அது ஒரு சாதாரண கூமுட்டை, அறிவு கம்மியா இருக்கிற அரசியல் அறவே இருக்காது. அதனால ஆதவ அர்ஜுனா பக்கத்துல இருக்கிறதுனால நாங்க யாரும் முயற்சி பண்ண வேண்டாம். ஆதவ அர்ஜுனா தலைமையில் அந்த கட்சி அடக்கம் செய்யப்படும். அதிமுக தாவேக இணைந்து 26ல வெற்றி உறுதியாகும் அப்படின்ற சில கருத்துக்கள் பேசப்படுது சார். இதற்கு குறித்த முதல்ல உங்களுடைய சேரட்டும் மேடம், அப்புறம் பார்த்துக்கோங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு செய்தியாளர் சந்திப்புல காங்கிரஸ் திமுகவுடன் இணைந்து போட்டியிடுவதால் தான் அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கொஞ்சமாவது கிடைக்குது, இல்லைன்னா அவங்க ஒரு சீட் கூட வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார். அதே கேள்வியை திரும்பி நிர்மலா சீதாராமன் நீங்க கேட்டுருக்கணும். நீங்க பிஜேபி வந்து திராவிட கட்சி மேல பயணம் பண்ணா மட்டும்தான் கோட்டைக்கு வரீங்க, இல்லைன்னா அப்படியே கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டுக்கு போறீங்க. உங்க கட்சி அப்படிதான் போகுது. இது வரைக்கும் நீங்க தனியா நின்று சிங்கிள் சீட்டு கூட ஜெயிச்சது இல்லையே. அதனால நீங்க இதை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்கணும். தமிழகத்தில் மட்டும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 20 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி, அதுக்கு வரலாறு இருக்கு. பிஜேபி தமிழ்நாட்டில் புல்லு பூண்டு இல்ல, பூத் ஏஜென்ட் கூட இல்லாத கட்சி, அதுக்கு எந்த வரலாறும் இல்லை. தமிழக அரசியல் களம் குறித்த பல விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி நன்றி மேடம். சார்.